ஓப்பன் ரெக்கார்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம திரையுலகத்துல ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 100 வருஷமா அவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்க முடியல. அவ்வளவு பேர் முயற்சி பண்றாங்க. கமல் சார்ல இருந்து விக்ரம் சார் வரைக்கும் பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா வாங்க முடியல. நடிப்புக்காக ஒரு ஆஸ்கர் கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சரியான நபர்களுக்கு, நல்ல திறமைசாலிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல. அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டு மிக சிறந்த நடிப்பு திறமை கொண்ட சில நடிகர்களுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம சமர்ப்பிக்கிறோம். நீங்க தான் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ண போறீங்க, ஓட் பண்ண போறீங்க. முதல் நடிகர், நீங்க இந்த ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு இவங்க எலிஜிபிள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம். அந்த முதல் நடிகர் யாருன்னா, உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். வெளியே போகடா. நடிப்பு அரக்கன். உங்களுக்கே தெரியும் இவர் எவ்வளவு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு. ஏன் இவருக்கு இன்னும் இந்த ஆஸ்கர் கேப்பபிள் கிடைக்கல? ஏன் அந்த நாமினேஷனுக்கு போகலன்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்ப்போம். இது முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இவங்க சீரியஸா கூட இதை பண்ணியிருக்கலாம், அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் மக்களால இது நடிப்பு அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த பதிவுகளை எடுத்து ஒரு வீடியோவா பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. பிடிக்காதவங்க திட்டுங்க, பரவாயில்ல. அந்த திட்டத்தை கமெண்டா போடுங்க. பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்த போட்டியாளருக்கு போவோம். யார் தெரியுதுல்ல? ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு உண்மையாவே பைபாஸ்லாம் பண்ணதா சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா எல்லாரும் நடிப்புன்னு சொன்னதுனால நான் இதை எடுத்து போடுறேன். ரொம்ப அது உண்மையா தெரியுது பார்க்க. அடுத்த போட்டியாளர் எல்லாருமே இவருக்கு கொடுக்கணும். ஏன்னா இவர் சினிமாலையும் ட்ரை பண்ணியிருக்காரு. மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனாலதான் இவரையும் இந்த காம்படிஷன்ல உள்ள வச்சிருக்கேன். குத்துறாரு, பெருசா அவனால் அடிக்க முடியல, அவ்வளவுதான். போயிருது, வெளியில போயிருது. இவ்வளவுதான், போயிருது. இப்படி தடுத்துட்டேன், மேல வச்சா இப்ப இந்த இடம் திறந்துருக்கு. அப்ப இப்படி குத்திடலாம், இப்படி குத்திடலாம். இது ஒரு அது தடை அடி. ஆங்கிலத்துல அடுத்த ஆட்சன். இப்ப தடுங்க, அடிங்க. இப்ப தடுத்துட்டா அவ்வளவு. நீங்க அடிக்கணும்னு நினைங்க, அப்ப நான் அடிச்சேன். நம்ம நினைக்கக்கூடாது, அடிக்கணும்னா நினைக்கவே கூடாது. சரி, நம்ம டேரக்டா அடுத்த போட்டியாளருக்கு போயிடலாம். அதுல நம்ம அந்த வீடியோ போகும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும். முட்டிக்கு கீழே தண்ணி இருக்கு, வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோல எல்லாரும் நிக்கிறது, இவன் தண்ணி கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சிடும், அப்படி போங்க ஏன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல சைட்ல ஒரு அக்கா, நீங்க நடந்தே போலாம் அப்படின்னுவாங்க. பர்ஃபார்மன்ஸ், குட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இது உலக புகழ் வாழ்ந்த இப்ப சமீபத்துல தலைவன் தம்பி படத்துல கூட இந்த சீனை இந்த டைலாக் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இது நடிப்பா பார்க்கப்படுது. ஆனா அவர் சீரியஸா கூட இருக்கலாம். நம்ம அதை கிண்டல் கேலி பண்றதுக்கு இல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரிதான், ஒரு நகைச்சுவைக்காக தான். ஃபைனல் டச். கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவன் மாதிரி. அக்காங்க லாஸ்டா என்ட்ரி கொடுத்து பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அந்த
இதுக்கும் சொல்ல வேண்டியதுதான். இதுவும் உண்மையா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஃபைனல் நாமினேஷன் பாத்துருங்க. 10 பேர் லேடிஸ் ஜென்ஸும் சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சிருந்தாங்க. என்னப்பா நீ யாரு நீ யார் நீ எதுக்கு வருவ? என்னப்பா ஒரு பொண்ணு வந்து நான் டீ சாப்பிடலான்னு வந்தேன். நான் டீ சாப்பிட்டா ஐயோன்னு கத்துறப்ப நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ். இதான் இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு டஃப் காம்படேட்டரா உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்க ஓட்டு தான் இவங்கள யாரு இந்த ஆஸ்கர் வின் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்ஃபார்மர்ன்றது நீங்க தான் சொல்லணும். உங்க ஓட்டும் உங்க கமெண்ட்டை தான் சொல்லணும். திட்டுறவங்க திட்டிட்டு கூட போங்க, பரவாயில்ல. ஆனா பிடிச்சா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இந்த லைக் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அதையும் அழுத்திக்கிங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.